அனைவருக்கும் வணக்கம். மாசி மகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் என்ன விதமான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அதாவது மாதங்களில் மகத்தான மாதம் அப்படின்னு சொன்னால் அது மாசி மாதம் தாங்க. மாசி மாதத்தில் கடவுள் வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாகவும் திகழ்ந்து வருது. மாதங்களில் மகத்தான மாதம் அப்படின்னும் அழைக்கப்படுது. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருமே தெரிந்தும் தெரியாமலும் பலவிதமான பாவங்கள் செய்வது இயல்புதாங்க. அப்படிப்பட்ட பாவம் செய்த விஷயங்கள்ல இருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு மாசி மகம் அன்று மறக்காம இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாம இந்த மாசி மகத்தை ஒரு விஷயத்த கருதி சொல்லுவாங்க. அதாவது 7 ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய மாசி மகம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மாசி மக தினத்துல ஆறு, கடல், குளம் ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதிகள் ஆகிய கங்கையும் கலந்திருப்பதாக நம்பிக்கையாயிருக்குங்க. மாசி மகம் அன்னைக்கு புனித நீராடினால் 7 ஜென்ம பாவங்கள் கூட அடியோடு நீங்கிவிடும் என்பது ஐதீகத்தில் ஒன்றாகவும் இருந்துட்டு வருது. மாதங்கள்ல மகத்தான மாதம் என்றும் அழைக்கப்படுவது இந்த மாசி மாதம் தான். மாசி மாதத்துல கடவுள் வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாகவும் இருக்கு. மேலும் மாதங்களில் மகத்தான மாதம் என்றும் இந்த மாசி மாதம் அழைக்கப்படுது. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருமே தெரிந்தும் தெரியாமலும் பல விதமான பாவங்களை செஞ்சிருப்போம். அது மட்டும் இல்லாம மாசி மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஜெகத்தை ஆழ்வார்கள் என்பது மாசி கயிறு பாசி படியும் என்பதும் பழமொழி. இந்த மாதத்துல பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டி கொள்வது சிறப்பானது. மேலும் காரடையான் நோன்பு அப்படின்னு இதற்கு பெயரும் இருக்கு. பாவம் செய்துவிட்டு பாவத்திற்கு பரிகார புண்ணியமாக தேடி ஒவ்வொருவரும் பல ஆலயங்கள் சென்றிருப்போம். இதனால ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம், தமம் போன்ற பல்வேறு பரிகாரங்களை நம்ம செஞ்சிருப்போங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் பலவிதமான சிறப்புகள் இருக்கு. அதிலுமே மிக விசேஷமான மாதமாக பார்க்கப்படுவது இந்த மாசி மாதம் தான். இந்த மாதம் முழுவதும் கடலோடு மாதம் என்றும் தீர்த்தமாடு மாதம் என்றும் சொல்லுவாங்க. மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மகா நட்சத்திர நாள் தான் மாசி மகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் இந்துக்கள் விரதம் இருப்பாங்க. இந்த ஆண்டு மாசி மக விழாவானது 24ஆம் தேதி கொண்டாடப்படுது. அதாவது பௌர்ணமி திதி பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 4:55 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி அதாவது நாளை இரவு 10 மணி வரை இருக்கு. மகம் நட்சத்திரம் பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 8:40 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 11:05 மணி வரை மகம் நட்சத்திரம் இருக்கு. இதனால பிப்ரவரி 24ஆம் தேதி காலையில் முதல் மாலை வரை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க புனித நீராடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாசி மகத்தன்று கடல், குளம், ஆறு ஆகிய நீர்நிலைகள் கூட புண்ணிய நதியாக கங்கையுடன் கலந்திருப்பதாக நம்பிக்கையாயிருக்கு. அது மட்டும் இல்லாம மாசி மகம் அன்று புனித நீராடல் 7 ஜென்ம பாவங்கள் கூட அடியோடு போகிவிடுமா. சிம்ம ராசியில குரு பயணம் செய்யும் பொழுது மாசி மக நாள்ல 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பகோணத்துல மகாமகம் கொண்டாடப்படுது. இந்தியாவின் வடபகுதியில இதனை கும்பமேளா என்று சொல்வாங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கும்பராசியில சூரியன் இருக்க மக நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாளன்று பௌர்ணமி வரும். இந்த பௌர்ணமி திருநாள மாசி மகம் என்று சொல்றாங்க. அதே போல கும்பராசியில சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்து இருந்தால் அது மகாமகம் என்று சொல்லப்படுகிறதுங்க. விரதம் இருக்க விரும்ப உடையவங்க காலையில் எழுந்து புனித தீர்த்தங்களில் நீராடி சிவன் சிந்தனையோடு சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க விரதம் இருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்ல வருண பகவான் பிரம்மஹாத்தி தோஷத்தால் பித்து பிடித்து கடலில் மூழ்கி இருந்தாராம். அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருக வேண்டியிருக்காரு. அவரின் தவத்தை மெய்சிலிருக்க வைத்து போய் சிவபெருமான் அருள் பாலித்து காட்சி கொடுத்திருக்காரு. வருண பகவான் தோஷத்தில் இருந்து நிவாரணம் அடைந்த தினமே தான் மாசி மகம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த தினத்துல புனித நீராடும் நபர்கள் பாவங்கள் போக்கிவிட சிவனிடம் வருண பகவான் அருள் செய்ய கேட்டு கொண்டாரா. அதனை கேட்ட சிவபெருமானும் கேட்ட வரத்தை கொடுத்தாரு. வருண பகவானுக்கு முழுமையாக தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால அன்றைய தினம் புனித நீராடுவது புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. மாசி மகத்தன்று தான் பார்வதி தேவி
காளிந்தி நிதியில் ஒரு தாமரை மலர்ல வலம்புரி சங்காக தோன்றினாள் என்று புராணங்களில் சொல்லப்படுது. அம்பிகை வலம்புரி சங்காக கிடைத்த சாட்சாயினியாக உருவெடுத்த நாளும் மாசி மகம்தான் அப்படின்னு சொல்றாங்க. மாசி மகத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறந்ததாக பார்க்கப்படுது. கடலுக்கு அடியில இந்த பூமியை பெருமாள் வாராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்று தான் அப்படின்னு புராணங்களில் சொல்றாங்க. சிவபெருமான் திருவிளையாடல்கள் பல புரிந்ததும் மாசி மகத்துல என்பது குறிப்பிடத்தக்கதா பார்க்கப்படுது. மாசி பௌர்ணமியில தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்த நிகழ்ச்சி காமதகனம் என்று அழைக்கப்படுது. உயர் படிப்பு படிக்க விருப்பம் உடையவங்க, ஆராய்ச்சி செய்ய விருப்பம் உடையவங்க மாசி மகன் நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவதும் மாசி மகம்தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மகத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மாசி மகத்தை பற்றி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறத பற்றியும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் மாசி மகத்தன்று நெல்லையப்பர் கோவில் பொற்றாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்ப விழா நடத்துவாங்க. இதற்கு அப்பர் தெப்பம் என்ற பெயரும் இருக்கு. இந்த நாளில் பெருமாளையும் வழிபாடு செய்ய வேண்டுங்க. சொந்த வீடு நிலம் வாங்க நினைப்பவங்க வாராக பெருமானை வழிபாடு செய்யலாம். அதற்கு ஒரு கலச சொம்பில் சுத்தமான நீர், பச்சை கற்பூரம், துளசி, வில்வம், விபூதி, மலர்கள் போட்டு புனித நீராடலாம். குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி பூஜைகளும் செய்து வரலாம். மேலும் ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக் கொண்டால் ஆண் குழந்தை நிச்சயமாக பிறக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. மாசி மகன் நாளில் அதிகாலை எழுந்து குளித்து முடித்த பின் துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் நிச்சயமாக நமக்கு இடம் கிடைக்குங்க. மாசி மகன் நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்த வழிபடுபவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. மாசி மகம் பித்ரு தோஷம் நீங்கி தடைகள் நீங்கி புனித நாளாகவும் பார்க்கப்படுது. மாசி மகம் நாளில் புனித நீர் நிலையங்களில் நீராடினால் புத்திர பாக்கியங்கள் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்றாங்க. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதால 7 ஜென்ம பாவங்கள் நிச்சயமாக தீருங்க. மாசி மகன் நாளில் புனித நீராட முடியாதவர்கள் மாசி மக புராணங்களையும் படிக்கலாம் அல்லது கேட்கலாம். அதுவும் நமக்கு புண்ணியம் கொடுக்கும் வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாம் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். நீர் நிலையங்கள் இருக்கின்ற இடத்தில் மக்கள் நீராடுவது போல சாமியும் நீராடுவதை நம்மளால் பார்க்க முடியும். இதை பார்க்கறதுக்காகவே பக்தர்கள் அனைவரும் கோவில் குளங்களுக்கு செல்வாங்க. ஆறு, குளம், கடல் இல்லாத இடங்கள்ல இருப்பவங்க வீட்டிலேயே நீராடலாம். சூரியன் உதிப்பதற்கு முன்பாக பெண்களாக இருந்தால் தண்ணீரில் கல்லுப்பு, மஞ்சள் சேர்க்கவும், ஆண்களாக இருந்தால் கல்லுப்பு மட்டும் தண்ணீரில் சேர்க்க வேண்டும். இதில் கங்கை நீர் வீட்டில் இருந்தால் அதை தண்ணீரில் சேர்க்க வேண்டும். இதை புனித நீராக நினைத்து கொண்டு ஓம் நமச்சிவாயா நாமத்தை சொல்லி குளிக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து காலையில் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் கோவிலுக்கும் செல்லலாம். மாலையில் செல்ல முடிந்தாலும் செல்லலாம். ஒருவேளை கோவிலுக்கு செல்லவில்லை என்றால் வீட்டில் வழிபாடு செய்யுங்க. ஒரு மரப்பலகை மேல் சின்ன கோலம் போட்டு அதற்கு மேலே சிகப்பு, மஞ்சள், பச்சை துணியை விரித்து பிள்ளையார் சிலை வைக்கலாம். இதே போல சிவசக்தி இணைந்த படம், முருகப்பெருமான் படத்தையும் வைத்துக் கொள்ளலாம். இனிப்பு பொங்கல் செய்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து பழங்களையும் வைக்கலாம். மேலும் தேங்காய் உடைத்து வழிபடலாம். பார்வதி தேவியின் மந்திரத்தையும் சொல்லலாம். முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடலாம். அன்றைய தினம் மௌனமாகவும் இருக்கலாம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் 7 ஜென்ம பாவங்களை போகக்கூடிய மாசி மகத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சிருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சுவாரஸ்யம் கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாசி மகத்தை பற்றிய உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.